ஹாய் ஹாப்பி டே. ராமத் ஜானு அவங்களோட ஓன் பிராண்ட் ஐ ஃபேஷன் ஸ்டுடியோல வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தேன். இந்த ட்ரெஸ் தான். அதை பத்தி ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதோட அப்டேட்டட் வீடியோ தான் இது. அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் எக்ஸ்ட்ரா ஸ்மால் எடுத்திருந்தேன். அந்த ட்ரெஸ் எனக்கு சுத்தமாக பத்தலை. அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் உள்ள இருக்கிற ட்ரெஸ் வந்து எனக்கு பத்துச்சு. ஆனால் அந்த வெளியில் கொடுத்துருக்குற ஸ்ட்ரக் வந்து எனக்கு சுத்தமாக பத்தவே இல்லை. அதை தான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த ட்ரெஸ் வந்து சுத்தமாக பத்தலை, அதனால வந்து எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் வந்து நாங்கள் பண்ண மாட்டோம், நீங்கள் உங்களுக்கு என்ன ட்ரெஸ் கொடுத்துருக்குறோமோ அதே ஆல்டர் பண்ணி தான் கொடுப்போம், இல்லைனா அதில் நீங்களே வந்து பிரித்து விட்டுக்கோங்க அந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பிரித்து விடுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அந்த ட்ரெஸ் வந்து பிரித்து விட்டாலே நான் ஜென்ரலாக ட்ரெஸ்ஸை கிழிச்சிருவேன். அதனால எனக்கு அதில் தென் நியூ ட்ரெஸ்ஸை நானே ஏன் பிரிச்சுட்டு போடணும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியனாக இருந்துச்சு. சாரி, அப்போ வந்து வீடியோ எடுக்க முடியல, அதனால பேக்ரவுண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு, சாரி. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு அவங்க சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க கஸ்டமர் சர்வீஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு என்னன்னா, நான் அவங்க கொடுத்துருந்த சார்ட் படி எக்ஸ்ட்ரா ஸ்மாலுங்க 34 தான் என்னோட எக்ஸாக்ட் சைஸ். அப்போ அதுக்கான ட்ரெஸ் தான் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க. அதை தாண்டி நான் வேற என்ன சைஸ் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால, ஓகே எனக்கு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் சைஸ் எனக்கு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு ட்ரெஸ்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்தாங்க. ட்ரெஸ்ஸை கலெக்ட் பண்ணும்போது அவங்க வந்து ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் கொடுத்த ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் எடுத்துகிட்டு போனாங்க. என்னோட சேஃப்டிக்காக, ஏன்னா அவங்க யூடியூப்ல இருக்கிறதுனால என்னோட சேஃப்டிக்காக நான் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ அவங்க கம்ப்ளீட்டா செக் பண்ணி அவங்க ஓகேன்னு சொன்ன அப்புறம் தான் நானும் வீடியோவை கட் பண்ணேன். அப்புறம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டு கொஞ்ச நேரத்துல அவங்க சைட்ல இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, இந்த மாதிரி நாங்க அனுப்பியிருந்த சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால், இப்போ எங்களுக்கு நாங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க மெஷர் பண்ணி பார்க்கும்போது அது ஸ்மாலா இருக்கு அப்படின்னு சொல்லி, நீங்க ஸ்டிச்சஸ் வந்து லூசன் பண்ணிருப்பீங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அப்போ சொன்னேன், நான் எதுவுமே ட்ரெஸ்ல எதுவுமே பண்ணல அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவங்க சைட்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நீங்க மேபி லூசன் பண்ணல, பட் இப்போ வந்து அதை மெஷர் பண்ணி பார்த்தா ஸ்மாலா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நாங்க அனுப்புனது எக்ஸ்ட்ரா ஸ்மால், இப்போ இருக்கிறது ஸ்மால். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்மால் ஸ்மால் ரெண்டுமே பத்தல. ஸோ வந்து மீடியம் நாங்க உங்களுக்கு சென்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் கேட்டேன், அப்போ எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால் அனுப்பிச்சது எப்படி ஸ்மால் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க எங்களுக்கு தெரியல அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மீடியமே எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மீடியம் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஸ்மால்ல இருந்த மாதிரியே எனக்கு இந்த ட்ரெஸ் எனக்கு இதுல கரெக்டாக தான் ஃபிட்டாக தான் இருக்கு, இது ஃபிளாரியா இருக்கு, உள்ளேயுமே எனக்கு நல்ல ஃபிட், இங்கெல்லாம் எனக்கு ஃபிட்டாக தான் இருக்கு. ஆனா எனக்கு வந்து இந்த ஷ்ரெக் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதோட ஃபிட் வந்து நிஜமாவே பிடிக்கல. என்னோட எக்ஸாக்ட் சைஸ்னாலும் இந்த உள்ள இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு எக்ஸாக்ட் சைஸா ஃபிட் பண்ணியிருந்தா கூட எக்ஸாக்டா தான் இருந்திருக்கும். நான் இங்க வந்து நான் ரொம்ப டைட்டா கட்டி வச்சிருக்கேன், அப்படியுமே எனக்கு இவ்வளோ லூஸா இருக்கு. இங்கெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கிறதுனால தெரியல, இல்லைன்னா இவ்வளோ ஒரு மாதிரி லூஸா இருக்கு, இங்கேயுமே இவ்வளோ லூஸா இருக்கு. தென் இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து இங்கே வரணும், எனக்கு இங்கே வந்துச்சு. ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால எனக்கு இப்படி உள்ளே வந்துட்டு எனக்கு இப்படி வருது. இந்த ட்ரெஸ் நான் வாங்குவேனான்னு கேட்டிருந்தா ஓகே, ஃபிட் எல்லாம் நல்லா இருக்கு, ஓகே. ஆனால் இந்த ட்ரெஸ் வந்து இந்த ஷ்ரக் இருக்கு இல்லையா, அது நிஜமாவே எனக்கு பிடிக்கல. அதோட ஃபிட் எதுவுமே எனக்கு பிடிக்கல. அது கம்ஃபர்டபுளாகவும் இல்லை. அது அவங்க ஜானு போட்டிருக்கும் போது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த சைட்லாம் இப்படி பிளாக் கலரில் வந்து அவங்களோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் வச்சு பண்ணியிருக்கிறதுனால மேபி நல்லா இருந்திருக்கலாம். குர்தாஸ் அந்த மாதிரி போனால் மேபி நல்லா இருந்திருக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஷ்ரக் ஐட்டம்ஸ்லாம் எனக்கு பிடிக்கல. இதில் எனக்கு ஓகே, சூப்பர் பிராண்டட் அளவுக்கு இருக்கு அப்படின்னா இல்லை. இந்த பிளாக் கலர் ட்ரெஸ்க்கு வேற ஒரு ஷ்ரக்கோட போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் எனக்கு ஓகே தான். தென் இந்த இயரிங்ஸ் வந்து நான் அந்த வீடியோவில் நான் போட்டு காட்டலை, ஏன்னா அப்போ நான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டதுனால நான் போட்டு காட்டலை. பட் இன்னைக்கு நான் போட்டிருந்தேன். இது அன்னைக்கு நான் 300 மென்ஷன் பண்ணியிருந்தேன், பட் இது 200 தான். இதில் கொஞ்சம் நல்ல லாங்காக இருக்குது, எனக்கு லாங்காக போட்டு ப்ராக்டிஸ் இல்லை. ஆனால் நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன், எனக்கு நல்லா இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸோட ரொம்பவே சூட் ஆகுது ஆக்சுவலாக. இது ஷ்ரெக்கோட போட்டாலும் சரி, ஷ்ரெக் இல்லாமல் போட்டாலுமே இந்த இயரிங்ஸ் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப சூட் ஆகுது. எத்னிக் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அவங்களோட அக்சசரிஸ் மேபி எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. இது நல்லா இருக்கு, இது நிஜமா இது நல்லா இருக்கு. மற்றபடி வேற ஏதாவது அவங்க கிட்ட ட்ரெஸ் நான் வாங்குவேனா அப்படின்னு கேட்டால், அவங்க கிட்ட வந்து எக்ஸாக்டா மெஷர்மெண்ட்ஸ் நம்மளே போய் கொடுத்து அப்படி முடியுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்மளே போய் அவங்க கிட்ட மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு கொடுத்து நான் பண்றதா இருந்தா பண்ணுவேன், இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அவங்களோட ஃபிட் வந்து எனக்கு செட் ஆகல. என்னோட பர்சனலா என்னோட பாடிக்கு வந்து அவங்க ஃபிட் செட் ஆகல.
அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்துக்கும் இம்மீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அடுத்தடுத்து அடுத்தடுத்த ஆக்ஷன்ஸ் வந்து இம்மீடியட்டா போச்சு. அது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. தென் ட்ரெஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால் அனுப்புனது ஸ்மால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த மெட்டீரியல் மேல கொஞ்சம் டவுட் வந்துச்சு. ஏன்னா ஒரு ஒரு வாட்டி நம்ம போட்டு பார்த்ததுக்கே வந்து ட்ரெஸ் வந்து லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மெட்டீரியலோ அந்த ஸ்டிச்சஸோ அந்த அளவு இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு பர்சனலா. இவ்வளோதான் என்னோட ஒப்பீனியன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.